ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாம்பார் ரவா கிச்சடி செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் கடுகு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு போடக்கூடிய காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கேரட்டும் வாழைக்காயும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கீங்கன்னா அதில் அரை கப்பாச்சும் காய்கறி இருக்கணும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காண்டி அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி முக்காப்பதம் வெந்த பிறகு இதில் சீரகம், மஞ்சத்தூள், ஆச்சி சாம்பார் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு நான் 2 கப் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா வறுத்து வச்சுருக்க ரவையுமே சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி தான் சேர்க்கணும். இது கூடவே வதக்கி வச்சுருக்க காய்கறி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவை வெந்துடணும். இந்த ரவை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரவை நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு இது கூடவே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். சாம்பார்னாலே அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த நெய் தான். அந்த நெய்யையுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன். அப்படியே கோல்டன் கலரில் சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியான சாம்பார் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, அதை விட சுகர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு